வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தின் LMDM யூனிட் அலகினால் தரம் 11 மாணவர்களுக்காக நடாத்தப்படும் கற்றல் செயற்பாட்டின் ஒரு பாகமாக வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் பாடத்தில் 3ஆம் தவணைக்கான முதலீடு என்னும் பாடத்தின் தொடர்பாக இங்கு சிறிய விளக்கம் ஒன்றை கொடுப்பதற்காக உள்ளோம். அந்த வகையில் முதலீடு என்ற பாடத்தை நாம் கற்பதற்கு முதல் உங்களது வணிகமும் கணக்கீட்டு கல்வி பாடம் தொடர்பான முழுமையான ஒரு விடயத்தை உற்று நோக்குவோம். அதில் உங்கள் பாடம் கணக்கீடு வணிக கல்வி என்று 2 விடயங்களை உள்ளடக்கியதாக காணப்படும். அதில் கணக்கீடு முழுமையான பாடத்திட்டத்தில் 60% பாடத்திட்டமாகவும் வணிக கல்வி பாடமானது 40% பாடத்திட்டத்தை உள்ளடக்கியதாக காணப்படுகிறது. அந்த வகையில் நீங்கள் உங்களது இறுதி பரீட்சை வினாத்தாள்களில் கணக்கீடு சார்ந்த வினாக்கள் 60 புள்ளிகளுக்கு ஏற்றதாகவும் வணிக கல்வி சார்ந்த வினாக்கள் 40 புள்ளிக்கு ஏற்றதாகவுமே திட்டமிடப்படும். நீங்கள் இங்கு வணிக கல்வி பாடத்தில் அதாவது தரம் 10 3 அலகுகளை கற்கின்றீர்கள். அதே போன்று தரம் 11 4 அலகுகள் உங்களுக்கு இருக்கின்றது. இதில் தரம் 10 நீங்கள் முதல் கற்ற விடயம் வணிக பின்னணி என்ற பாடத்தில் நீங்கள் கூடுதலாக வணிகம் சார்ந்த அடிப்படை விடயங்களை கற்றிருப்பீர்கள். அதாவது தேவை என்றால் என்ன, விருப்பம் என்றால் என்ன, அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் யார், அவர்கள் ஏன் அக்கறை செலுத்துகிறார்கள் போன்ற விடயங்களை வணிக பின்னணி என்ற பாடத்தில் கற்றிருப்பீர்கள். அதே போன்று வணிக சூழல் என்ற பாடம் வணிகம் ஒன்றை ஆரம்பித்து நடாத்தும் போது வணிகம் எவ்வாறு நடாத்தப்பட வேண்டும், வணிகத்தில் தாக்கம் செலுத்தும் சூழல் எவ்வகையானது, அந்த சூழல்கின்ற வகை, அகச்சூழல் புறச்சூழல், அகச்சூழலில் காணப்படும் காரணிகள், புறச்சூழலில் காணப்படும் காரணிகள் என்பது தொடர்பான விளக்கங்களை வணிக சூழல் என்ப பாடத்தில் கற்றிருப்பீர்கள். அதே போன்று வணிக அமைப்புகள் நீங்கள் ஒரு வணிகத்தை நடாத்துவதற்கு வணிக சூழலை ஆய்வு செய்து எவ்வையான வணிக அமைப்புகள், அதாவது எந்த வணிக அமைப்பை நீங்கள் ஆரம்பிக்க விரும்புகிறீர்கள் என கருதும் போது அந்த வணிக அமைப்புகள், இந்த அனுகூலங்கள், அதுகளுடைய பிரதிகூலங்கள், அவற்றை எவ்வாறு பதிவு செய்ய வேண்டும், பதிவு செய்வது தொடர்பான நடைமுறைகள் என்பது பற்றிய விளக்கங்களை வணிக அமைப்புகள் என்ற பாடத்தில் கற்றிருப்பீர்கள். அடுத்த பிள்ளைகள் தரம் 11 பாடத்திட்டம் வியாபாரமும் துணைநிலை சேவைகளும், முகாமைத்துவம், சந்தைப்படுத்தல், முதலீடு என்ற ஆகிய வணிக கல்வி தொடர்பான பாடங்களை உள்ளடக்கியதாக காணப்படும். அதில் நீங்கள் வியாபாரமும் துணைநிலை சேவைகளும் வணிகத்தில் வர்த்தகத்தின் பிரிவுகளாக காணப்படும். அதாவது வியாபாரம் என்பது நாங்கள் பொருட்கள் சேவைகளை கொள்வனவு விற்பனை செய்வதுடன் அந்த கொள்வனவு விற்பனை செய்யும் போது உரிமை மாற்றம் இடம்பெறும் நிகழ்வினை வியாபாரம் எடுத்து காட்டுகின்றது. வியாபாரத்தின் வகைகள் உள்நாட்டு வியாபாரம், வெளிநாட்டு வியாபாரம் என 2 வகைப்படும் எனவும் கற்றிருப்பீர்கள். அதே போன்று அதனோடு இணைந்ததாக துணைநிலை சேவைகள் என்ற பாடத்தை கற்றிருப்பீர்கள். துணைநிலை சேவைகள் என்பது நாம் வர்த்தக செயற்பாடுகளுக்கு துணையாக நிற்கின்ற சேவைகள். அந்த துணையாக நிற்கின்ற சேவைகள் தொடர்பாக கேட்கும் போது அடுத்து துணைநிலை சேவைகள் என்னும் போது நீங்கள் ஏற்கனவே கற்றிருப்பீர்கள். 1 தொடர்பாடல், 2 போக்குவரத்து, 3 வங்கி, 4 காப்புறுதி. இவை தொடர்பான பாடங்களை நீங்கள் வியாபாரமும் துணைநிலை சேவைகளும் என்ற பாடத்தில் கற்றிருப்பீர்கள். அதே போன்று முகாமைத்துவம் என்பது, அதாவது முகாமைத்துவத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா அது ஒரு மிக பரந்த பாடப்பரப்பை உள்ளடக்கியது. அதில் ஒரு சிறிய விடயமே உங்கள் பாடத்திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அதாவது முகாமைத்துவம் என்றால் என்ன, முகாமைத்துவத்தின் கருமங்கள் முக்கியமாக 4 காணப்படுகின்றது. திட்டமிடல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல், ஒழுங்கமைத்தல் என்ற 4 கருமங்களை உள்ளடக்கியதாக முகாமைத்துவம் என்ற பாடத்தில் கற்றிருப்பீர்கள். அதே போன்று சந்தைப்படுத்தலும் விரிந்த ஒரு பாடப்பரப்பு. அதில் ஒரு சிறிய பகுதி உங்களுக்கு உள்ளடக்கப்பட்டுள்ளது. சந்தைப்படுத்தல் என்றால் என்ன, சந்தைப்படுத்தலில் காணப்படும் சந்தைப்படுத்தல் தந்திரோபாயங்களாக காணப்படும் 4 சந்தைப்படுத்தல் மாறிகள் பற்றி கற்றிருப்பீர்கள். மற்றும் இவை தொடர்பான முழுமையான பாட உள்ளடக்கங்களை தரம் 10 தரம் 11 கற்றுள்ளீர்கள். இந்த சந்தைப்படுத்தல் மற்றும் உங்களுக்கு 2ஆம் தவணை,
அதாவது 2ஆம் தவணையில கற்று முடித்திருப்பீர்கள். இப்பொழுது இறுதியாக 3ஆம் தவணை பாடத்திட்டத்தில் முதலீடு என்ற பாடம் காணப்படுகிறது. அந்த முதலீடு பாடம் தொடர்பான பாட விடயத்தை தான் இன்று பார்க்க உள்ளோம். முதலீடு அதாவது இறுதி அலகு 8ஆக காணப்படுகிறது. இந்த படத்தை பாருங்கள் பிள்ளைகள். இந்த படத்துல முதலாவது விடயம், அதாவது இந்த படத்துல நீங்கள் ஒரு விதையொன்றை விதைத்து அதில் தண்ணீர் ஊற்றி வளர்க்கிறார்கள். அப்ப அந்த வளர்க்கப்படும் அந்த மரமானது எவ்வாறு பெரிய விருட்சமாக மாறுகிறது என்றது இந்த படத்தின் விளக்கமாக அமைகின்றது. இதே போன்றுதான் முதலீடு எவ்வாறு உருவாகின்றது. அதாவது முதலீடு நாங்கள் எங்களுக்கு ஏற்கனவே ஓரளவு அது பற்றி ஒரு விளக்கம் இருந்திருக்கும். சேமிப்பின் ஊடாக தான் முதலீடு உருவாகின்றது. அப்ப எவ்வாறு அந்த முதலீடை உருவாக்குகின்றோம் என்பது தொடர்பாக இனி வரும் விடயங்களை கவனித்துக் கொள்வோம். அப்ப இந்த முதலீடு என்ற பாடத்தை நீங்கள் கற்பதன் ஊடாக என்ன நோக்கங்களை அடைந்து கொள்வீர்கள் என்பது தொடர்பாக நீங்கள் ஒரு விளக்கத்தை பெற்றிருக்க வேண்டும். அந்த வகையில் நீங்கள் முதலாவதாக முதலீட்டின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்வீர்கள். அதாவது ஏன் நாங்கள் முதலீட்டை மேற்கொள்ள வேண்டும், அதனால கிடைக்கின்ற பயன்கள் என்ன என்பது தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பல்வேறு முதலீட்டு வழிமுறைகளை அறிந்து கொள்வீர்கள். அதாவது என்னென்ன வழிகளில் நாங்கள் முதலீடுகளை மேற்கொள்ள முடியும், அந்த வழிமுறைகள் என்னென்னு சொல்லி இந்த பாடத்துல நீங்கள் அறிய முடியும். அடுத்து 3வது நீங்கள் நோக்கம் பொருத்தமான முதலீட்டு வழிமுறையை தெரிவு செய்யும் போது கவனம் செலுத்த வேண்டிய அடிப்படை காரணிகளை அறிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த 3 நோக்கங்களையும் அடையக்கூடிய வகையில் உங்களுடைய முதலீடு என்ற பாடத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் அடுத்து முதலீடு, அதாவது முதலீடு எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றது. முதலீடு நாங்கள் மேற்கொள்ள ஏற்கனவே கூறியது போன்று சேமிப்பு, அதாவது சேமிப்பின் ஊடாகவே முதலீடு உருவாகின்றது என்பது எங்களுக்கு பொதுவாக தெரிந்த விடயம். சேமிப்பு எவ்வாறு உருவாகின்றது? வருமானத்தில் இருந்து நாங்கள் செலவுகளை செய்த போக மிகுதியை சேமிக்கிறோம். ஆனால் உண்மையாக அவ்வாறு செய்வதில்லை. நாங்கள் உண்மையாக என்ன செய்ய வேண்டும் என்றால், வருமானத்தில் இருந்து வருமானம் அதுக்கு சேமிப்பை செய்த பின்புதான் நாங்கள் செலவு செய்ய வேண்டும். ஆனால் இவ்வாறு நடைமுறையில் நடப்பது குறைவு. இப்பொழுது நீங்கள் தற்காலத்தில் பார்த்தீர்களானால் தேவைகள் அதிகரித்து செல்கின்ற காரணத்தால் சேமிப்பின் அளவு குறைவடைந்து கொண்டு போகிறது. ஆனால் நீங்கள் எதிர்கால பிரஜைகளாக இருப்பதனால் நீங்கள் எப்பயும் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் போது வருமானத்தின் ஒரு பகுதியை சேமித்த பின்பு செலவு செய்யும் பழக்கத்தை கொண்டிருக்க வேண்டும். அந்த வகையில் நாங்கள் முதலீடு என்றால் என்ன என்பதை இதிலிருந்து அறிந்து கொள்வோம். நீங்கள் சேமிக்கின்றீர்கள், சேமிப்பதன் ஊடாக முதலீடு உருவாகின்றது. அப்ப முதலீடு என்றால் என்ன என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். நபரொருவர் ஈட்டும் வருமானத்தில் இருந்து சேமிக்கப்படும் பணத்தொகையை யாதேனும் பொருளாதார நலனொன்றை பெற்றுக்கொள்ளும் எதிர்பார்ப்புடன் வினைத்திறன் கொண்ட முறைமை ஒன்றில் ஈடுபடுத்துவதை முதலீடு எனலாம். அதாவது உங்களுக்கு வருமானம் ஒன்று கிடைக்க வேண்டும், அந்த கிடைக்கப்படும் வருமானத்திலிருந்து குறிப்பிட்ட தொகை பணத்தை சேமிக்க வேண்டும். சேமித்த பணத்தை பொருளாதார நலன் ஒன்று பெற்றுக்கொள்ளும் எதிர்பார்ப்புடன் வினைத்திறன் கொண்ட முதலிட வேண்டும். அதாவது பொருளாதார நலன் என்பது நீங்கள் அது வட்டியாக இருக்கலாம், லாபமாக இருக்கலாம், அல்லது வேறு வாடகை, அப்படி ஏதாவது ஒரு பொருளாதார நலன் ஒன்றை பெற்றுக்கொள்ளும் எதிர்பார்ப்புடன் வினைத்திறனான முதலீட்டில் நீங்கள் முதலீடு செய்கிறதை இது குறிக்கிறது. அடுத்து முதலீட்டு வழிமுறைகள், அதாவது பல்வேறு விதமான முதலீட்டு வழிமுறைகள் காணப்படுகிறது. அந்த வகையில் ஒன்று உங்களோட பாடத்திட்டத்தில் ஒன்று சேமிப்பு வைப்பு, 2வது நிலையான வைப்பு, 3 ஆதன கொள்வனவு, 4 பங்குச்சந்தை முதலீடு, 5 திரைசேரி உண்டியல்கள், 6வதாக வணிகம் ஒன்றை ஆரம்பித்தார். இந்த 6 விடயங்களை உள்ளடக்கியதாகத்தான் முதலீட்டு வழிமுறைகள் உங்கள் பாடத்திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வழிமுறைகளின் அனுகூலம் யாது, அந்த ஒவ்வொரு முதலீட்டு வழிமுறையும் எவ்வாறு நாங்கள் தெரிவு செய்ய முடியும் என்பது தொடர்பான விளக்கத்தை இனி பார்ப்போம். சேமிப்பு வைப்பு கணக்கு. சேமிப்பு வைப்பு கணக்கு தொடர்பான ஒரு அறிவினை நீங்கள் தரம் 11 வங்கி என்ற பாடத்தில் கற்றிருப்பீர்கள்.
அதனூடாக இந்த விடயத்தை விளங்கிக் கொள்வோம். அதாவது சேமிப்பு வைப்பு என்பது முதலீட்டு வழிமுறை ஒன்றாக நபர் ஒருவர் தனது மேலதிக பணத்தை வங்கிகளிலும் ஏனைய நிதி நிறுவனங்களும் சேமிப்பு கணக்குகளில் வைப்பதன் மூலம் ஆரம்பிக்கப்படும் கணக்கு வகைகளை குறிக்கின்றது. அதாவது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கின்ற மேலதிக பணத்தை சேமிப்புகள் வைப்புகளில் வைப்பிட முடியும். அக்கணக்குகளை நாங்கள் வங்கிகள் அல்லது ஏனைய நிதி நிறுவனங்கள் வைப்பிட முடியும். இதற்காக வங்கிகள் எங்களுக்கு சேமிப்பு வைப்பு புத்தகத்தை தருகிறது. அதற்காக ஒரு சிறிய அளவு வட்டி வீதமும் கிடைக்கின்றது. அப்ப இதுவும் ஒரு முதலீட்டு வழிமுறையாக கருதப்படுகின்றது. இந்த சேமிப்பு வைப்பு கணக்குண்ட நன்மைகளை நோக்குவோம். அந்த வகையில இந்த சேமிப்பு வைப்பு கணக்கினூடாக உங்களுக்கு ஒரு வட்டி வருமானம் கிடைக்கும். வட்டி வருமானம். அடுத்து பாதுகாப்பு. ஏன் பாதுகாப்பு? பாதுகாப்பு நாங்கள் அநேகமாக மத்திய வங்கியினால் பதிவு செய்யப்பட்ட வங்கிகள் ஏனைய நிதி நிறுவனங்களிடமிருந்துதான் அந்த வைப்புகளை மேற்கொள்ள போகின்றோம். அதனால எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். இங்கு ஏனைய அனுகூலங்கள் அது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். நீங்கள் சேமிப்பு வைப்பு உங்களுக்கு சிறு வயதில் இருக்கிற சேமிப்பு வைப்பு கணக்குகள் இருக்கும். அந்த வைப்பினூடாக உங்களுக்கு சில பரிசு பொருட்கள், சீட்டெழுப்புகள் அல்லது உங்களுக்கு பாடசாலை உபகரணங்கள் எல்லாம் தருவார்கள். அப்ப இந்த சேமிப்பு வைப்பு கணக்கு வைப்பதன் ஊடாக இந்த அனுகூலங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இது இவ்வளவும் சேமிப்பு வைப்பு கணக்கின் நன்மைகளாக காணப்படும். அடுத்து இரண்டாவது முதலீட்டு வழிமுறையாக நிலையான வைப்பு கணக்கு காணப்படுகிறது. அப்ப நிலையான வைப்பு தொடர்பாகவும் நீங்கள் ஏற்கனவே கற்றிருப்பீர்கள். அதில் ஒரு சிறு பகுதியை பார்ப்போம். இங்கு நிலையான வைப்பு என்பது எவரேனும் நபர் ஒருவர் குறிப்பிட்ட பணத்தொகை ஒன்றை குறிப்பிட்ட கால வரை ஒன்றுக்காக வைப்பு செய்யும் கணக்கு வகையை குறிக்கும். இங்கு நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, உங்களிடம் இருக்கிற பணத்தை குறிப்பிட்ட கால வரையறைக்கென்று வைப்பில் எடுக்கும் கணக்கை குறித்து நிற்கின்றது. அதாவது சேமிப்பு கணக்கு என்பது நாங்கள் நினைத்த நேரத்தில் வைப்பிலிட முடியும், நினைத்த நேரில் அதனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா கால வைப்பு அல்லது நிலையான வைப்பு கணக்குல குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்டு அந்த வைப்புகளை மேற்கொள்ள முடியும். அந்த வகையில குறிப்பிட்ட கால வரையறை ஒன்றினை என்ற சொல் முக்கியமானதாகும். இதற்காக ஆரம்பிக்கப்படும் ஒரு கணக்கு தான் நிலையான வைப்பு கணக்கு. இந்த நிலையான வைப்பு கணக்கின் மூலம் எத்தகைய நன்மைகளை அடையலாம் என்பதை பாருங்கள். அதுல முதலாவது பாதுகாப்பானது. ஏன் பாதுகாப்பானது என்று சொன்னா, நீங்கள் ஏற்கனவே சேமிப்பு வைப்பு போன்று நாங்கள் மத்திய வங்கியினால் பதிவு செய்யப்பட்ட வங்கிகள் ஏனைய நிதி நிறுவனங்கள் தான் நிலையான வைப்பு கணக்குகளை ஆரம்பிக்க முடியும். அப்ப எங்களுக்கு மிகவும் பாதுகாப்பு மிகுந்த ஒரு முதலீட்டு வழிமுறையாக நிலையான வைப்பு கணக்கு காணப்படுகிறது. அதே போன்று பிணையாக வைத்து கடன் பெறுதல். அது என்ன பிணை? அதாவது பிணை என்றது நாங்கள் ஏதாவது ஒரு கடன் பெறும்போது அதுக்கு பொறுப்பாக ஒரு பொருளையோ அல்லது சொத்தையோ நாங்கள் வைக்க முடியும். நிலையான வைப்பு கணக்கு நாங்கள் ஆரம்பிக்கிறதால எங்களுக்கு வங்கி நிலையான வைப்பு சான்றிதழை தரும். அந்த நிலையான வைப்பு சான்றிதழை நாங்கள் எங்களுக்கு கடன் தேவையான சந்தர்ப்பத்தில் அதை வங்கியில சமர்ப்பித்து கடனை பெற்றுக்கொள்ளலாம். நிலையான வைப்பு எங்களுக்கு உதாரணமாக 1 லட்சம் ரூபாய் பெறுமதியில் நிலையான வைப்பு காணப்பட்டால் அதுல குறிப்பிட்ட வீதம், அது உதாரணமாக 80% கடனை பெற முடியும் என்றால் 80,000 ரூபாய் கடனை நாங்கள் வங்கியிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இது ஒரு அனுகூலம் நிலையான வைப்பு கணக்குல. அடுத்து நிலையான வட்டி வீதம். நிலையான வட்டி வீதம் என்ற அர்த்தம் என்னன்னா, நீங்கள் நிலையான வைப்புகளை 1 மாதம் அல்லது 3 மாதம் அல்லது 6 மாதம் இவ்வாறு நீங்கள் உங்களுக்கு விரும்பிய வகையில இந்த நிலையான வைப்பு காலம் குறிப்பிட்டு நீங்கள் வைப்புகளை செய்யலாம். அந்த கால அளவுக்கு ஏற்றவாறு வட்டி வீதமும் மாறாமல் இருக்கும். 1 மாதம் என்றால் 1 மாதத்துக்குரிய வட்டி வீதம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 3 மாதத்துக்கு வங்கி தீர்மானிக்கிற வட்டி வீதம் நிலையாக கிடைக்கும். அப்படிதான் நிலையான வட்டி வீதம் கிடைக்கப்பெறும். அடுத்து சேமிப்பு கணக்குடன் ஒப்பிடும் போது உயர்வான வட்டி வீதம். ஏனெனில் நாங்கள் இந்த நிலையான வைப்பு கணக்கு ஏன் செய்கிறோம் என்றால் காலங்குறித்து செய்யப்படுவதனால் சேமிப்பு கணக்கினை விட வங்கிகள் நிலையான வைப்பு கணக்குகளுக்கு உயர்வான வட்டி வீதத்தை வழங்குகின்றது. அப்ப இது ஒரு நன்மை நிலையான வைப்பு கணக்குல. அதே போன்று அடுத்த நன்மையை நோக்கும் போது வட்டியினை மாதாந்தம் அல்லது காலம் முடிவடைந்த பின்னர் ஒப்பந்தத்தின்படி பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது வட்டியினை நீங்கள் நிலையான வைப்பு கணக்கு ஆரம்பிக்கும் போதே உங்களோட விருப்பத்தை தெரிவிக்கலாம். அதாவது வட்டியினை மாதாந்தம் நீங்கள் பெற விரும்பினார்
மாதாந்தம் பெற விரும்பினால் அதை ஒரு சேமிப்பு கணக்குக்கு மாற்றி அந்த வட்டியினை பெறலாம். அல்லது அந்த காலம் முடிவடைப்பவோ அது அந்த கூட முதல் தொகையையும் வட்டி தொகையையும் பெற்றுக்கொள்ளலாம் திரட்சியாக. அப்ப இது கூட விருப்பத்தின்படி செய்யலாம். அப்ப இவ்வளவு நிலையான வைப்பு கணக்கின் நன்மைகளாக காணப்படும். அடுத்து ஆதனங்களை கொள்வனவு செய்தல். அதாவது முதலீட்டு வழிமுறைகளில் ஒன்றாக நாங்கள் கருதுவது ஆதனங்களை கொள்வனவு செய்தல். இதுல ஆதனங்கள் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே காணி, தங்க ஆபரணங்கள், வாகனங்கள், வீடு, இந்த இதனை விட வேற ஆதனங்கள் இருந்தால் அதுகளில் நாங்கள் கொள்வனவு செய்யலாம். கொள்வனவு செய்து விரும்பிய நேரத்தில் அதனை விற்பனை செய்வதன் மூலமோ அல்லது அதனை பயன்படுத்துவதன் மூலமோ நாங்கள் ஏதாவது ஒரு வருமானத்தை உழைத்துக் கொள்ளலாம். இதனைத்தான் நாங்கள் ஆதனங்களை கொள்வனவு செய்தல் என்ற முதலீட்டில் கருதுகிறோம். அந்த அடிப்படையில் ஆதனங்களை கொள்வனவு செய்வதன் மூலம் கிடைக்கும் நன்மைகளை பார்ப்போம். அதில் பாருங்க, முதலாவது சொத்தொன்றுக்கு உரிமையாளர் ஆவதன் மூலம் அதனை பயன்படுத்துவதற்கான இயலுமையை பெற முடியும். அதாவது நீங்கள் சொத்த ஆதனங்களை கொள்வனவு செய்றீங்க, அதனால உங்களுக்கு ஒரு உரிமை ஒன்று அந்த சொத்துல கிடைக்கும். அடுத்தது நீங்க அந்த சொத்தை பயன்படுத்த முடியும், ஏன்னா பயன்படுத்துறதுக்கு உரிமை உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இது ஒரு நன்மை அந்த ஆதனங்களை முதலீடு செய்வதன் மூலம். அடுத்து ரெண்டாவது பாருங்க, ஆதனங்களை குத்தகைக்கு அல்லது வாடகைக்கு வழங்குவதன் மூலமோ அல்லது அடகு வைப்பதன் மூலம் வருமானம் ஒன்றை ஈட்டிக்கொள்ள முடியும். அதாவது நீங்கள் ஆதனங்களை காணியை, உதாரணத்துக்கு காணியை நீங்க குத்தகைக்கு விடலாம், அதால ஒரு வருமானம் கிடைக்கும். அதே மாதிரி வீடு ஒன்று கொள்வனவு செய்து வச்சுக்கீங்கன்னா வீட்டை வாடகைக்கு விடலாம். அவ்வாறு அதன் மூலமாக மேலதிகமான ஒரு வருமானத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இது ஒரு அனுகூலம். அடுத்து பண தேவைப்பாடுகள் ஏற்படும் போது ஆதனங்களை விற்பனை செய்து பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப அதாவது உங்களுக்கு அவசர தேவை ஏற்படும் போது ஆதனங்களை நீங்கள் விற்பனை செய்து அதன் மூலம் ஒரு வருமானத்தை பெறலாம். அடுத்து கொள்வனவு, அடுத்த அனுகூலமாக பார்க்கும்போது கொள்வனவு செய்த பணத்தொகையை விட கூடிய பெருமானத்துக்கு ஆதனத்தை விற்பனை செய்வதன் மூலம் மூலதன லாபத்தை உழைக்க முடியும். அதாவது கொள்வனவு செய்த பணத்தொகைன்னு சொன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் இன்றைக்கு ஒரு 10 லட்சம் ரூபாவுக்கு ஒரு சொத்தை வாங்குறீர்கள்னா அது 6 மாசத்தின் பின் 12 லட்சம் ரூபாவுக்கு அதனை விற்பனை செய்கிறீர்கள். அப்ப இதனால உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கின்றது. இந்த லாபம் தான் மூலதன லாபம் என்று சொல்றாங்க. அதாவது கொள்வனவு செய்த பணத்தொகையை விட கூடுதலான பண பெருமானத்துக்கு அதனை விற்பனை செய்வதால் கிடைக்கின்ற லாபம், இதனை மூலதன லாபம் எனலாம். அப்ப இது ஒரு நன்மை ஆதனங்களை முதலீடு செய்வதன் மூலம் கிடைக்கின்றது. அடுத்து கடன் தொகையொன்றை பெற்றுக்கொள்ளும் போது பிணையாக வழங்க முடியும். இங்கும் நாங்கள் இந்த சொத்துக்களின் உரிமை பத்திரங்களை வங்கியிலோ ஏனைய நிதி நிறுவனங்கள பிணையாக வைத்து எங்களுக்கு தேவையான கடன்களை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இவ்வளவும் ஆதனங்களில் முதலீடு செய்வதனால் பெற்றுக்கொள்ளும் நன்மைகளாக காணப்படுகின்றன. அடுத்து பங்குகளில் முதலீடு செய்தல். பங்குகளில் முதலீடு செய்தல் என்பது தொடர்பான அறிவினை ஏற்கனவே நீங்கள் பெற்றிருப்பீர்கள். அதாவது நீங்கள் தரம் 10 வணிக அமைப்புகள் என்ற பாடத்தில் கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகள் தொடர்பான ஒரு அறிவை பெற்றிருப்பீர்கள். அந்த கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகள் தமக்கு தேவையான மூலதனத்தை பங்குகளை விற்பனை செய்வதன் மூலமே பெற்றுக்கொள்கின்றன. அந்த வகையில் நீங்கள் முதல் பங்கு என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த படத்துல உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கம்பெனி ஒன்றின் முழுமையான பங்கு மூலதனத்தை சிறிய சிறிய அலகுகளாக பிரிக்கும். இந்த சிறிய சிறிய அலகுகளாக பிரிக்கின்ற அலகுகள்லாம் பங்கு எனப்படும். அப்ப இந்த பங்குகளை கம்பெனி தனது மூலதன தேவைக்காக பொதுமக்களுக்கு விற்பனை செய்யும். பொதுமக்களுக்கு விற்பனை செய்யும் போது அதனை கொள்வனவு செய்வார்கள். அவ்வாறு கொள்வனவு செய்வதன் மூலமாக நாங்கள் அந்த கம்பெனிகள் முதலீடு செய்கின்றோம். இங்கு நீங்கள் கீழே உள்ள படத்தை பார்த்தீர்கள் என்றால் கம்பெனி பங்குகளை வெளியீடு செய்யும். பங்குகளை வெளியீடு செய்யும் போது முதலீட்டாளர்கள் அந்த பங்குகளை கொள்வனவு செய்வார்கள். பங்குகளை கொள்வனவு செய்வதனூடாக கம்பெனிக்கு மூலதனம் உட்பாற்றப்படும். பிறகு அந்த மூலதனத்தை பயன்படுத்தி கம்பெனி தனது செயற்பாடுகளை மேற்கொள்ளும். அந்த செயற்பாடுகளை மேற்கொள்ளும் போது லாபம் கிடைக்கும். அந்த லாபத்தை மீளவும் முதலீட்டாளருக்கு வழங்கும். இதனைத்தான் பங்கு என்று சொல்லுகிறோம். பங்குகளை முதலீடு செய்வது என்று இதன் மூலமா அறிந்து கொள்ளலாம்.
இங்க பாருங்க பிள்ளைகள், பங்குகளை வழங்குவதன் மூலம் கம்பெனிகள் மூலதனத்தை திரட்டிக் கொள்கின்றன. அதாவது பங்குகளை வழங்கித்தான் கம்பெனிகள் மூலதனத்தை திரட்டிக் கொள்ளும். அதாவது கூட்டணிக்கப்பட்ட கம்பெனிகளில் அநேகமான கம்பெனிகள் பங்குகள் வழங்குவதன் மூலமாகவே மூலதனத்தை திரட்டுகின்றன. அடுத்து முதலீட்டாளர்கள் அப்பங்குகளை கொள்வனவு செய்வதன் மூலம் தமது பணத்தை குறிப்பிட்ட கம்பெனிகளில் முதலீடு செய்தல் இடம்பெறுகின்றது. அதாவது நீங்கள் அந்த பங்குகளை கொள்வனவு செய்வதன் ஊடாக அங்க முதலீடு இடம்பெறுகிறது. அடுத்து கம்பெனி ஒன்று பல்வேறுபட்ட பங்குகளை வழங்குகின்ற போதும் சாதாரண பங்குகளே அவற்றுள் முக்கியமானது ஆகும். அதாவது கம்பெனி வழங்குகின்ற பங்குகள் பல வகை காணப்படுகிறது. உங்கள் தரம் 11 பாடத்திட்டத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு சாதாரண பங்குகளை பற்றி அறிவு போதுமானது. அந்த கம்பெனி வழங்குகின்ற பங்குகள்ல மிக முக்கியமான பங்கு தான் சாதாரண பங்குகள். சாதாரண பங்குகளை கொள்வனவு செய்யும் முதலீட்டாளர்களுக்கு கம்பெனி உரித்து கிடைக்கின்றது. இதுவும் ஒரு முக்கியமான விடயம். அதாவது நீங்கள் கம்பெனி, அதாவது கூட்டணிக்கப்பட்ட கம்பெனிகள் வழங்குகின்ற பங்குகளில் சாதாரண பங்குகளை கொள்வனவு செய்து வைத்திருந்தால்தான் நீங்கள் அந்த கம்பெனியின் உரிமையாளராக முடியும். இது முக்கியமான ஒரு விடயம். அடுத்து இந்த கம்பெனி முதலீட்டாளர் என்ன நன்மைகள் கிடைக்கின்றது. அதாவது சாதாரண பங்கு முதலீட்டின் நன்மைகள். அப்ப அதுல முதல் நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி கம்பெனியின் உரிமையாளர் ஆகலாம். அதாவது சாதாரண பங்கை நீங்கள் கொள்வனவு செய்து வைத்திருந்தால் அந்த கம்பெனியின் உரிமையாளராக தகுதி உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இது ஒரு நன்மை. அடுத்து பங்கு லாபம் பெற, அதாவது பங்கு லாபம் என்னும்போது பங்கு லாபம் கவனிங்கள். இந்த பங்கு லாபம் எவ்வாறு கிடைக்கும் என்று சொன்னால், நீங்கள் சாதாரண பங்குகளை கொள்வனவு செய்வதனூடாக கம்பெனிக்கு ஒரு மூலதனம் கிடைக்கிறது. அந்த மூலதனத்தை கொண்டு கம்பெனி தனது செயற்பாடுகளை மேற்கொள்ளும். அந்த செயற்பாடினூடாக உழைக்கின்ற லாபத்தின் ஒரு பகுதி தனது எதிர்கால தேவைக்காக வைத்துக்கொண்டு மிகுதியினை பங்குதாரருக்கு பகிர்ந்து வழங்கும். அந்த பங்குதாரருக்கு பகிர்ந்து வழங்க, அதாவது பங்குதாரருக்கு பகிர்ந்து வழங்குற ஒரு பகுதிதான் பங்கு லாபம். சரியா? அடுத்து மூலதன லாபம். இந்த மூலதன லாபம் என்ற சொல்லையும் ஏற்கனவே நாங்கள் சொத்துக்களை விற்பனை செய்யும் போதும் பார்த்திருக்கின்றோம். இங்கு மூலதன லாபம் என்ற விடயம் வருகின்றது. அதாவது நீங்க சாதாரண பங்குகளை கொள்வனவு செய்து உங்களுக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் அந்த பங்குகளை விற்பனை செய்ய முடியும். அந்த கொள்வனவு செய்து விற்பனை செய்வதனூடாக உங்களுக்கு கிடைக்கின்ற லாபம் தான் மூலதன லாபம். உதாரணமாக, நீங்கள் ஒரு எக்ஸ் என்ற நபர் ஒவ்வொன்றும் 10 ரூபாவான 1000 பங்குகளை கொள்வனவு செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்ப அவர்கிட்ட முதலீடு 10,000 ரூபாய். இந்த 10,000 ரூபாய் அவர் ஏற்கனவே முதலீடு செய்திருக்கிறார். இந்த பங்குகளை அவர் தனக்கு தேவையான நேரத்தில் அல்லது அந்த கம்பெனியின் பங்கு விலைகள் அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர் விற்பனை செய்யலாம். உதாரணத்துக்கு ஒரு 6 மாதத்துக்கு பின் 15 ரூபாய் விலைக்கு வரும்போது அதனை விற்பனை செய்யும் போது அவருக்கு 15,000 ரூபாய் கிடைக்கின்றது. அப்ப இந்த 10,000த்துக்கும் இந்த 15,000த்துக்கும் இடைப்பட்ட இந்த 5,000 என்ற தொகை அவரின் மூலதன லாபமாக இருக்கும். அதாவது இந்த பங்குகளை நாம் கொள்வனவு செய்து வைத்திருந்து அதனை தேவை ஏற்படும் போது அல்லது அந்த கம்பெனியின் விலைகள் அதிகரிக்கும் போது விற்பனை செய்வோமானால் அந்த விற்பனை செய்யும் போது கிடைக்கின்ற அந்த லாபம் தான் மூலதன லாபம். அப்ப இது ஒரு நன்மை நாங்கள் சாதாரண பங்குகளை முதலீடு செய்வதால் கிடைக்கின்றது. அது அடுத்ததாக பிணைப்பத்திரங்களாக முன்வைக்க முடியுது. அதாவது நாங்கள் சாதாரண பங்குகளை கொள்வனவு செய்து வைத்திருக்கும் போது கம்பெனி எங்களுக்கு ஒரு சான்றிதழை தரும். அந்த சான்றிதழ் பத்திரங்களை பிணையாக வைப்பதன் மூலம் வங்கிகள் ஏனைய நிதி நிறுவனங்கள் என்று கடனை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இதுவும் ஒரு நன்மை. அடுத்து கம்பெனி இயக்குனர் சபையில் இடம்பெற முடிதல். அப்ப இயக்குனர் சபை என்றால் முதலில் உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். கம்பெனியில் மூலதனமிட்டு பங்குதாரர் எண்ணிக்கை அதிகமாக காணப்படும். அப்ப பங்குதாரர்கள் அனைவரும் கம்பெனியின் செயற்பாடில் ஈடுபட முடியாது, அதாவது நிர்வாக செயற்பாடில் ஈடுபட முடியாது. அந்த பங்குதாரர்கள் இருந்து குறிப்பிட்ட ஆட்கள் இயக்குனர் சபைக்காக தெரிவு செய்யப்படுகின்றனர். அந்த இயக்குனர் சபைக்காக தெரிவு செய்யப்பட்ட நபர்கள் தான் கம்பெனியை செயற்பாடுகளை மேற்கொள்பவர்களாக காணப்படுவர். அந்த இயக்குனர் சபைக்கு தெரிவு செய்யறதுக்கு தகுதியான ஆளாக இருப்பது சாதாரண பங்கு முதலீட்டில் முதலீடு செய்கிற சாதாரண பங்குதாரராக தான் இருப்பினர்.
அப்ப இது ஒரு நன்மை பங்குகள்ல முதலீடு செய்வதால கிடைக்கிறது. அதாவது சாதாரண பங்குகள்ல முதலீடு செய்வதால் கிடைக்கின்றது. அடுத்து பாருங்கள் வாக்குரிமை. வாக்குரிமை பெற முடிதல் என்றது இந்த வாக்குரிமையை விளங்கி கொள்ள வேண்டும். வாக்குரிமை என்பது என்னவெனில், அதாவது ஒரு கம்பெனியில தீர்மானங்கள் எடுக்கும் போது அந்த தீர்மானங்கள் தொடர்பான வாக்குகள் அளிக்கப்படும். அந்த வாக்குரிமையானது எவ்வாறு தீர்மானிக்கப்படும் என்றால், கம்பெனியை பொறுத்தவரையில் கூடுதலான பங்களை கொள்வனவு செய்தவர்களுக்கு கூடுதலான வாக்குரிமையும், குறைந்தளவான பங்களை கொள்வனவு செய்தவர்களுக்கு குறைந்தளவான வாக்குரிமையும் காணப்படும். அது எவ்வாறு என்றாலும் சாதாரண பங்குகளை கொள்வனவு செய்த பங்குதாரருக்கு மட்டுமே வாக்குரிமையை பெறக்கூடிய தகுதி கிடைக்கின்றது. மற்ற பங்குகளை கொள்வனவு செய்யும் நபர்களுக்கு இத்தகுதி கிடைக்காது. எனவே இவ்வாறான நன்மைகள் சாதாரண பங்குகளில் முதலீடு செய்வதால் கிடைக்கின்றது. அடுத்து முதலீட்டு, அதாவது இந்த இதோட சம்பந்தப்பட்டதாக 2 விடயங்களை பார்க்க வேண்டும். பங்குச்சந்தை நாங்கள் ஏற்கனவே கூறியுள்ளேன். அதாவது கம்பெனி ஒன்று பங்குகளை வழங்கும் போது முதலீட்டாளர்கள் அவற்றை கொள்வனவு செய்வதற்கும் இவ்வாறு கொள்வனவு செய்த பங்குகளை தமக்கு தேவைப்படும் சந்தர்ப்பத்தில் விற்பனை செய்வதற்குமாக உருவாக்கப்பட்டுள்ள சந்தை பங்குச்சந்தை எனப்படும். அதாவது நாங்கள் கொள்வனவு செய்கின்றோம், அது தேவை ஏற்படும் போது விற்பனை செய்கிறோம். அது 2 செயற்பாடுகள் மேற்கொள்வதற்காக உருவாக்கப்பட்டுள்ள சந்தை தான் பங்குச்சந்தை. இந்த பங்குச்சந்தை நடவடிக்கைகளை இலங்கையில கொழும்பு பங்கு பரிமாற்ற நிறுவனம் செய்கின்றது. அதனால நாங்கள் அந்த பங்குச்சந்தையை கொழும்பு பங்குச்சந்தை என்று அழைப்போம். அதே போன்று இந்த கொழும்பு பங்குச்சந்தை தனியார் செயற்பாடுகள் கூடுதலாக காணப்படுகிறதால அங்கு மோசடிகள் இடம்பெறலாம். அந்த மோசடிகளை இடம்பெறாமல் தடுப்பதற்காகவும் மேற்பார்வை செய்வதற்காகவும் ஒரு முறைமைப்படுத்தப்பட்ட முகமாக அரசாங்கத்தின் கண்காணிப்புகள் இருக்க வேண்டும் என்பதற்காக இலங்கை பிணைகள் பரிவர்த்தனை ஆணைக்குழு உருவாக்கப்பட்டுள்ளது. இவ்விரண்டு விடயங்கள் பற்றிய அறிவு உங்களுக்கு தரம் 11 பாடத்திட்டத்தில் தேவையாக உள்ளது. அடுத்து நாங்கள் 5வது முதலீட்டு வழிமுறையாக திரைசேரி உண்டியல்களை கொள்வனவு செய்தல். இங்கு திரைசேரி என்றால் என்ன என்பதை நீங்கள் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப திரைசேரி என்பது ஒரு முதலீட்டு வழிமுறை. திரைசேரி உண்டியல்கள் அதென்றால் என்ன என்று நோக்கும் போது, அரசின் குறுங்கால நிதி தேவைகளை நிறைவேற்றும் பொருட்டு அரசின் சார்பாக இலங்கை மத்திய வங்கியினால் வழங்கப்படும் பிணைப்பத்திர வகைகளில் ஒன்றே திரைசேரி உண்டியல் ஆகும். அதாவது குறுங்கால அரசாங்கம் தனக்கு ஏதாவது அபிவிருத்தி திட்டங்களுக்கு குறுங்காலத்துல நிதி தேவையாக இருந்தால் தனது சார்பில் காணப்படுகின்ற இலங்கை மத்திய வங்கியினால் வழங்கப்படுகின்ற ஒரு பிணைப்பத்திர வகை. பிணைப்பத்திரங்கள் பல வகை காணப்படுகின்றது. அதுல ஒரு வகைதான் திரைசேரி உண்டியல்கள். குறுங்கால நிதி தேவையாக இருக்கும் போது இதனை வழங்கும். அதனூடாக ஒரு முதலீட்டை முதலீட்டாளர்கள் மேற்கொள்ளலாம். இதனைத்தான் திரைசேரி உண்டியல்கள் என்று சொல்கின்றோம். அப்ப திரைசேரி உண்டியல்கள் மிகவும் பாதுகாப்பு கூடிய ஒரு முதலீட்டு வழிமுறையாக காணப்படும். அடுத்த பிள்ளைகள், இந்த திரைசேரி உண்டியல்கள் நாங்கள் நேரடியாக மத்திய வங்கியிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அதாவது மத்திய அரசாங்கத்தின் சார்பில் அங்கீகாரம் அளிக்கப்பட்ட சில முதல் தரமான வியாபாரிகள் காணப்படும். முதல்நிலை வணிகர்கள் இதனை அழைப்பார்கள். முதல் தரமான வியாபாரிகள். அந்த முதல் தரமான வியாபாரிகளுக்குத்தான் முதலில் இலங்கை மத்திய வங்கி திரைசேரி உண்டியல்களை வழங்கும். அவ்வாறு வழங்கப்பட்ட அந்த முதற்தர வியாபாரிகளிடம் இருந்தே நாங்கள் முதலீட்டாளர்கள் தமக்கு தேவையான திரைசேரி உண்டியல்களை கொள்வனவு செய்ய முடியும். அப்ப நீங்கள் இந்த முதல் தர வியாபாரிகள் யாரா இருப்பினம் என்று சொன்னால், அனுமதி பெற்ற அங்கீகார வணிக வங்கிகள். அதாவது அநேகமாக வணிக வங்கிகள் முதல் தர வியாபாரிகளாக செயற்படுகின்றன. அப்ப நீங்கள் திரைசேரி உண்டியல்களை முதலீடு செய்ய விருப்பமாக இருந்தால் நீங்கள் அனுமதி பெற்ற அங்கீகார வணிக வங்கிகளில் முதலீடு செய்யலாம். அடுத்து இந்த திரைசேரி உண்டியல்கள் 3 மாதம் 6 மாதம் 3, 6 அல்லது 1 வருடத்துக்கு உட்பட்டதாகத்தான் காணப்படும். அது நாட்கள்லாம் குறிப்பிடப்படும். 91 நாள், 182 நாள், 1 வருஷம் இந்த திரைசேரி உண்டியல்கள் காணப்படும். அப்ப இனி நாங்கள் திரைசேரி உண்டியல்களால் முதலீடு செய்வதால் கிடைக்கும் நன்மைகளை நோக்குவோம். இந்த நன்மைகள் என்று பார்க்கும்போது நிலையான வட்டி வீதம் ஒன்று கிடைக்கும். அதாவது திரைசேரி உண்டியல்களை நீங்கள் முதலீடு செய்யும் போது 3 மாதத்துக்கு ஒரு நிலையானதொரு வட்டி வீதத்தை பெறலாம். 6 மாசத்துக்கு ஒரு நிலையான வட்டி வீதம், அதே மாதிரி 1 வருஷத்துக்கு ஒரு நிலையான வட்டி வீதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பணம் என்னும் நிலைக்கு மாற்றக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் இந்த திரைசேரி உண்டியல்கள் அரசாங்கத்தின் உத்தரவாதம் பெற்ற பிணைப்பத்திரங்கள்.
அந்த பிணைப்பத்திரங்கள் முதலீடு செய்வதற்கு முதலீட்டாளர்கள் அதிகம் விரும்புவார்கள். அப்ப நீங்கள் உங்களுக்கு தேவையான சந்தர்ப்பத்துல அந்த பிணைப்பத்திரங்களை இன்னும் ஒரு நபருக்கு விற்பனை செய்யலாம். அதுக்கான பணம் உடனே கிடைக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப இது ஒரு நன்மை. அடுத்து முதலீடு செய்யப்பட்ட பணத்தை மீள பெற்றுக்கொள்ளல் தொடர்பாக முழுமையான அரசின் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளும் உரிமை கிடைக்கின்றது. அதாவது அரசாங்கத்தின் பாதுகாப்பு இந்த முதலீட்டு வழிமுறைக்கு மட்டுமே காணப்படுகிறது. எனவே நீங்கள் இந்த திரைசேரி உண்டியலால் கிடைக்கும் நன்மைகள் என்று பார்க்கும்போது இந்த 3 நன்மைகள் பிரதானமாக காணப்படுகின்றது. அடுத்து நாங்கள் இந்த வளவும் நீங்கள் முதலீட்டு வழிமுறைகள் தொடர்பாக அறிந்து கொண்டீர்கள். இனி முதலீட்டு வழிமுறை ஒன்றை தெரிவு செய்யும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய காரணிகள், அதாவது நீங்கள் உதாரணத்துக்கு பாடசாலை கல்வியை நிறைவு செய்த பின் குறித்த தொகை சேமிப்பு பணம் ஒன்றை வைத்திருக்கிறீர்கள் என்றால் அந்த பணத்தை நீங்கள் முதலீடு செய்ய விரும்புகிறீர்கள். அந்த முதலீடு செய்யும் போது நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அந்த தீர்மானத்தை எடுக்கும் போது முக்கியமாக 3 காரணிகளை கவனத்தில் எடுக்க வேண்டும். ஒன்று, முதலீட்டின் நோக்கம். முதலீட்டின் நோக்கம் என்று சொன்னா நீங்க என்ன தேவைக்காக அந்த முதலீட்டை மேற்கொள்கிறீர்கள், அதாவது குறுங்கால தேவையா, நீண்ட கால தேவையா, அல்லது அந்த முதலீட்டினால நீங்கள் என்ன நன்மைகளை பெற்றுக் கொள்கிறீர்கள், அதன் அதால வர நன்மைகள் என்ன என்பது தொடர்பான விடயங்களை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அடுத்து முதலீட்டினது இடரின் தன்மை. இங்கு இடர் என்று சொன்னால் அந்த முதலீடு நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஒரு முதலீடு மேற்கொள்ளும் போது இடர் அதிகரிக்க அதனால கிடைக்கின்ற வருமானமும் அதிகரிக்கும். இடர் குறையும் போது அதனால கிடைக்கின்ற வருமானமும் குறைவாகத்தான் காணப்படும். எனவே நீங்கள் எந்த முதலீட்டினை மேற்கொண்டாலும் அந்த இடர்ன்ற தன்மையை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து முதலீட்டின் மூலமாக கிடைக்கும் அனுகூலங்கள் என்று சொன்னா நீங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறீர்கள், நிலையான வைப்பு, சேமிப்பு வைப்பு, திரைசேரி உண்டியலில் முதலீடு செய்தால் வட்டி வருமானம் கிடைக்கும். அநேகமான மேற்குறிப்பிட்ட முதலீட்டு வழிமுறை பாதுகாப்பு காணப்படுகிறது. அதே மாதிரி மூலதன லாபத்தை உழைத்துக் கொள்ளலாம், அல்லது பங்கு லாபம் கிடைக்கும், அல்லது நீங்கள் ஒரு கடன் ஒன்றை பெற்றுக்கொள்ளும் போது பிணை உறுதியாக வைக்க முடியும். அப்ப இவ்வளவு நன்மைகளும் முதலீட்டின் மூலம் கிடைக்கும். அப்ப இந்த 3 விடயங்களையும் கவனத்தில் கொண்டுதான் நீங்கள் முதலீடு ஒன்றை தெரிவு செய்ய வேண்டும். அடுத்து நீங்கள் இப்போ இவ்வளவும் உங்கள் பாட சம்பந்தமான சில விடயங்களை கற்றிருக்கிறீர்கள். இந்த பாடத்துல தரப்பட்ட சில மாதிரி தவணை பரீட்சை வினாக்களும் கடந்த கால பரீட்சை வினாக்களும் இங்கு தரப்பட்டுள்ளது. இதுல நாங்கள் சிறிய விளக்கம் ஒன்றை பெறுவதற்காக இங்கு தரப்பட்ட வினாக்களை பார்ப்போம். இங்கு முதலாவது வினாவை நோக்கும் போது முதலீட்டு வழிமுறை ஒன்றை தெரிவு செய்யும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய காரணி எது? அதாவது நீங்கள் கற்றிருப்பீர்கள் முதலீட்டு வழிமுறை ஒன்றை தெரிவு செய்வதற்கான காரணிகள். இந்த 4 விடயங்களையும் அவதானிக்கும் போது 1 நோக்கம், 2 இடர், 3 அனுகூலங்கள், 4 மேற்கூறிய ஜாபம் என தரப்பட்டுள்ளது. அப்ப நீங்க முதலீட்டு வழிமுறையை தெரிவு செய்யும் போது நோக்கத்தையும் கவனத்துல கொள்ள வேண்டும், அது தெரியும் உங்களுக்கு. இடரையும் கவனத்துல கொள்ள வேண்டும், அனுகூலங்களையும் கவனத்துல கொள்ள வேண்டும். எனவே இதற்கான விடையாக மேற்கூறிய ஜாபம் என்பது சரியான விடையாக காணப்படும். அடுத்து அரசின் குறுங்கால நிதி தேவையை நிறைவேற்றும் பொருட்டு அரசின் சார்பாக இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்படும் பிணைப்பத்திர வகையாக அமைவது. அப்ப இங்கு நீங்கள் வடிவாக அந்த கேள்வியை நிதானமாக வாசித்தீர்கள் என்றால் இங்கு அரசின் குறுங்கால நிதி தேவை என்று தரப்பட்டுள்ளது. அப்ப அரசின் குறுங்கால நிதி தேவையை நிறைவேற்றும் பொருட்டு அரசு சார்பாக வழங்கப்படுற பிணைப்பத்திர வகையாக காணப்படுவது. இங்கு சாதாரண பங்குகள் வராது. அடுத்து நிலையான வைப்பும் வங்கிகளில் வைக்கப்படுகின்ற வைப்பாக காணப்படும். திரைசேரி உண்டியல்கள் என்பதே இதற்கு சரியான விடையாக அமையும். திரைசேரி முறிகள் வராது, ஏனெனில் திரைசேரி முறிகள் அரசாங்கம் சார்பில் இலங்கை மத்திய வங்கியினால் வழங்கப்படும், ஆனால் அது நீண்டகால நிதி தேவைக்காக வழங்கப்படுகிறது. எனவே இதற்கு பொருத்தமான விடை 2 ஆகும். அடுத்து விமல் தனது சேமிப்பு ரூபாய் 50,000 பயன்படுத்தி வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி ஒன்றில் சாதாரண பங்குகளை கொள்வனவு செய்தார். 6 மாதங்களின் பின் அவற்றை 55,000 விற்பனை செய்தார். இதனால் அவர் பெற்றுக்கொண்டது, அதாவது இந்த 50,000 ரூபாய் முதலீடை விற்பனை செய்யும் போது 55,000 ரூபாய் கிடைக்கின்றது. அப்ப இதனால அவருக்கு ஒரு 5,000 ரூபாய் லாபம் கிடைக்கின்றது. இந்த 5,000 ரூபாய் லாபத்தை எவ்வாறு கூறுவது? அப்ப இங்கு வட்டி வருமானம் என்றது வராது, இது தவறானது. லாபம் என்பதும் வராது, விற்பனை லாபம் என்பதும் வராது. மூலதன லாபம் என்பதே சரியான விடையாக அமையும். அடுத்து முதலீட்டாளர் ஒருவர் சாதாரண பங்குகளில் முதலீடு செய்வதனால் கீறு வருமானம் ஒன்று கிடைப்பதுடன் நிலையான வெப்பொன்றில் முதலீடு செய்வதன் மூலம் கீறு வருமானம் ஒன்றும் பெறப்படும்.
மேற்குறிப்பிட்ட 1, 2 ஆகிய வெற்றிடங்களுக்கு சரியான விடையை ஒழுங்குமுறையாக காட்டும் விடையை தெரிவு செய்க. முதலீட்டாளர் ஒருவர் சாதாரண பங்குல முதலீடு செய்வதனால கிடைக்கின்ற வருமானம் பங்கு லாபம் அல்லது மூல லாபமா இருக்கலாம். நிலையான விற்பொன்றில் முதலீடு செய்வதனால கிடைக்கின்ற வருமானம் வட்டியாக இருக்கலாம். அப்ப இங்கு உங்களுக்கு தரப்பட்ட விடைகளில் பொருத்தமான விடையாக அமைவது பங்கு லாபமும் வட்டியும். அந்த இடைவெளிக்கு ஏற்ற மாதிரி காணப்படுகின்ற விடை பங்கு லாபம் வட்டி என்பதாகும். அடுத்து 6வது வினாவை நோக்கும் போது கீழே காட்டப்பட்டுள்ள விடயங்களில் மூலதன லாபத்தை பெற்றுக்கொள்வதற்கான முதலீட்டு வழிமுறையாக அமைவது. அப்ப மூலதன லாபம் என்றது நீங்கள் ஏற்கனவே கற்றிருக்கிறீர்கள். இதுல திரைசேரி உண்டியல் மூலம் மூலதன லாபத்தை பெற முடியாது, அங்கு வட்டி வருமானம் தான் கிடைக்கப்பெறும். நிலையான வைப்பின் மூலம் மூலதன லாபம் இல்லை, வட்டி லாபம் கிடைக்கப்பெறும். சேமிப்பு கணக்கின் மூலமும் வட்டி தான் கிடைக்கப்பெறும். இந்த விடை தவறானது. சாதாரண பங்கொன்றில் முதலீடு செய்வதன் மூலமே நீங்கள் மூலதன லாபத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து கமல் தன்னிடமுள்ள மீதியில் இருந்து திரைசேரி உண்டியல்களை கொள்வனவு செய்ய எதிர்பார்க்கின்றார். அவர் செல்ல வேண்டிய இடம், அதாவது நீங்க திரைசேரி உண்டியல் தொடர்பான அறிவினை கொண்டு இக்கேள்வியை அணுக வேண்டும். திரைசேரி உண்டியல்களை முதல் இலங்கை மத்திய வங்கி முதல்நிலை வணிகரிடம் தான் விற்பனை செய்யும். முதல்நிலை வணிகரிடமிருந்து தான் முதலீட்டாளர் கொள்வனவு செய்ய வேண்டி ஏற்படும். இந்த அடிப்படையில் இதற்கான விடையாக அமைவது முதல்நிலை வணிகர்கள். இறுதி விடைகள் இதற்கு பொருத்தமற்றதாக அமைகின்றது. அடுத்து நீங்கள் இந்த முதலீடு சம்பந்தமான வினாக்கள் உண்மை பொய் என்ற வினாக்களாகவும் அமைகின்றது. அந்த அடிப்படையில் இந்த முதல் வினாவை பார்ப்போம். கொழும்பு பங்குச்சந்தை கருமங்கள் இலங்கை பிணைகள் பரிமாற்று ஆணைக்குழுவினால் மேற்பார்வை செய்யப்படுகின்றது. இக்கூற்று உண்மையானது, அது சரியானதாக அமைகின்றது. ஏன்னா கொழும்பு பங்குச்சந்தை நடவடிக்கைகளை கண்காணிக்கிற நிறுவனம் இலங்கை பிணைகள் பரிமாற்று ஆணைக்குழு. 2வது, அரசின் குறுங்கால நிதி தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகிற நிதி உபகரணம் திரைசேரி உண்டியல் ஆகும். அப்ப குறுங்கால நிதி தேவைக்காக வழங்குறது திரைசேரி உண்டியல் தான். அப்ப இந்த கூட்டும் சரி அல்லது உண்மையாக அமைகின்றது. முதலீட்டின் அனுகூலமாக பங்கு லாபம் கிடைக்கப்பெறுவது சாதாரண பங்குகளுக்கு ஆகும். அப்ப முதலீட்டின் அனுகூலமாக பங்கு லாபம் சாதாரண பங்கு தான் கிடைக்கின்றது. அப்ப இதுவும் சரியான கூற்றாக அமைகின்றது. அடுத்து திரைசேரி உண்டியலில் மேற்கொள்ளப்படும் முதலீடுகளுக்கு பூரண அரச உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது திரைசேரி உண்டியல்கள் அரசாங்கத்தின் சார்பில் மத்திய வங்கியால் வெளியிடப்படுவதனால் கூடுதலான அரசு உத்தரவாதம் காணப்படுகிறது. அப்ப இக்கூற்றும் சரியானது அல்லது உண்மையான கூற்றாக அமைகின்றது. அடுத்து 5வது வினா, கொள்வனவு செய்யப்பட்ட பங்கு சான்றிதழ்களை கடன் பெறும்போது பொறுப்புக்காக வைக்க முடியாது. அப்ப இதுல இந்த முடியாது என்ற சொல் தவறாக அமைகின்றது. ஏனெனில் கொள்வனவு செய்யப்பட்ட பங்கு சான்றிதழ்களை, அதாவது பங்கு சந்தையிலே நாங்கள் முதலீடு செய்து அதால பங்கு சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளலாம். அந்த பங்கு சான்றிதழ்களை நாங்கள் பிணையாக வைத்து கடன்களை பெற முடியும். எனவே இந்த கூற்று தவறாக உள்ளது. முடியாது என்ற சொல் என்பதால் இது தவறாக அமைகின்றது அல்லது பொய். அடுத்த 6, முதலீடு செய்வதன் மூலம் கம்பெனி ஒன்றின் உரிமையாளர் ஒருவராவதற்கான தகமை கிடைப்பது ஒரு கம்பெனியின் சாதாரண பங்கில் முதலீடு செய்வதன் மூலம் ஆகும். அப்ப இந்த கம்பெனியின் உரிமையாளர் ஆவதற்கான தகமை சாதாரண பங்குகளில் முதலீடு செய்கிறார்கள் தான் கிடைக்கும். அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். அப்ப எனவே இக்கூற்று சரி அல்லது உண்மையானதாக அமையும். அடுத்து கூட்டணிக்கப்பட்ட கம்பெனிகள் அனைத்தும் கொழும்பு பங்கு சந்தையில் பங்கு வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும். அப்ப இங்க கூட்டணிக்கப்பட்ட கம்பெனிகள் அனைத்தும் என்ற சொல்ல பாருங்கள், அனைத்தும் கொழும்பு பங்கு சந்தை நடவடிக்கையில் ஈடுபட முடியாது. ஏனெனில் விலை கூறப்பட்ட கம்பெனி அல்லது பட்டியலிடப்பட்ட கம்பெனிகள் மட்டுமே கொழும்பு பங்கு சந்தை நடவடிக்கையில் ஈடுபட முடியும். எனவே இக்கூற்று பொய் அல்லது தவறானதாக அமையும். பிள்ளைகள், இதுவரைக்கும் நாங்கள் முதலீடு தொடர்பான ஒரு பாட விளக்கத்தையும் அதாவது தவணை மாதிரி பரீட்சை வினாக்கள் சிலவற்றையும் பார்த்துள்ளோம். இனி நீங்கள் கடந்த கால பரீட்சை வினாக்கள் சில இங்கே தரப்பட்டுள்ளது. இது தொடர்பான பயிற்சிகளை நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து செய்வதன் மூலம் இது தொடர்பான முழுமையான விளக்கம் ஒன்றை பெற்றுக்கொள்வீர்கள்.